ஹலோ கோடர்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நமக்கு தேவையான டேட்டாவை கண்டென்ட்ஃபுல்ல வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கண்டென்ட்ஃபுல்ல அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். கிரியேட் பண்ணி ஒரு ஸ்பேஸும் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ இதில் போயிட்டு கண்டென்ட் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் கண்டென்ட் ஆட் பண்ணுறது வந்து நம்ம எப்படி டேட்டா பேஸில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணுவோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் மாடல் இருக்குல்ல, இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மாடல் கிரியேட் பண்ணணும். மாடல் கிரியேட் பண்ணிட்டு அதில் வந்து டேட்டா ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிசைன் யுவர் கண்டென்ட் மாடல் இருக்குல்ல, இது கிளிக் பண்ணுறேன். ஸோ இங்கே போயிட்டு நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம மாடல் யூஸ் பண்ண போகிறோம், அந்த மாடலுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். ஸோ அதுவும் நான் ட்ரிப்ஸ்னே கொடுத்துட்றேன். ஆல்ரெடி நம்ம ஸ்பேஸோட நேமும் ட்ரிப்ஸ் தான் கொடுத்துருக்கோம். ஸோ அதையும் இங்கே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இங்கே கிரியேட் பண்ணுறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு மாடல் கிரியேட் ஆயிடுச்சு. இந்த மாடலில் போயிட்டு ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்க்ரீன்ஷாட் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இங்கே நமக்கு என்ன ஸ்ட்ரக்சரில் டேட்டா தேவையோ அதே ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் பேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேஜ் நம்ம தம்ப்நெயில் இதெல்லாம் வருதுல்ல. ஸோ டீட்டெயில் பேஜ் போனோம்னா நமக்கு வந்து கண்டென்ட் ஒரு இமேஜ் வரும். தென் அந்த ட்ரிப்போட நேம், அதை பற்றி ஒரு ப்ரீஃப், தென் அங்கே இருக்க அட்ராக்ஷன்ஸ், திரும்ப கண்டென்ட் வந்து நம்ம என்ன அப்படின்னு வந்து கொடுக்க போகிறோம். ஸோ அந்த பிளாக்ல என்ன கண்டென்ட் ஆட் பண்ண போகிறோமோ அது கொடுக்க போகிறோம். ஸோ இது மாதிரி வந்து நம்ம இப்போ ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே போகிறேன். இங்கே போயிட்டு நம்ம ஃபீல்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இங்கே போனீங்கன்னா இப்போ நம்ம டேட்டா பேஸில் நீங்கள் ஆல்ரெடி டேபிள் கிரியேட் பண்ணிங்கன்னா நமக்கு டேட்டா டைப்ஸ் இருக்கும்ல. ஸோ அதே மாதிரி தான் இங்கே என்னென்னா உங்களுக்கு வந்து யூஐயோட இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு வந்து டைட்டில் தேவை. இப்போ ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா டைட்டில் கொடுத்துருக்கோம்ல, அதாவது ஒவ்வொரு ட்ரிப்புக்கும் ஒரு டைட்டில் வந்து தேவையில்ல. ஸோ அது வந்து கொடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபீல்டு வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு டைட்டில் அப்படின்றனால டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இங்கே போயிட்டு நேமில் வந்து டைட்டில் அப்படின்னு கொடுக்குறேன். ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஜென்ரேட் ஆகும். தென் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் வந்து 256 கேரக்டர்ஸ் இருக்க மாதிரி இருந்தாலே போதும். ஸோ இது டிஃபால்ட்டாக டைப் வந்து செலக்ட் ஆயிருக்கு, அதே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே என்ன பண்ணலாம்னா நம்ம ஜென்ரலாக வந்து வேலிடேஷன் செட் பண்ணுவோம் ஒவ்வொரு ஃபீல்ட்ஸுக்கும். ஸோ அது மாதிரி வந்து நம்ம செட் பண்ண முடியும். இங்கே போயிட்டு டைட்டில் வந்து நமக்கு கண்டிப்பாக ரெக்வயர்ட் ஃபீல்டு, கண்டிப்பாக வந்து ஒரு போஸ்ட்னா டைட்டில் இருக்கணும். ஸோ அதனால் ரெக்வயர்ட் ஃபீல்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். யூனிக்காக இருக்கணும்னு தேவையில்லை. லிமிட் கேரக்டர் கவுண்ட் இருக்குது, அது செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது எவ்வளோ கேரக்டர்ஸ் வந்து அந்த டைட்டில் வந்து இருக்கணும் அப்படின்ட்டு. ஸோ நான் மினிமம் 5 கேரக்டர்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். அதாவது மினிமம் அந்த டைட்டில் வந்து 5 கேரக்டர்ஸ் தான் இருக்கணும். மேக்ஸிமம் வந்து 100 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே. ஸோ வேற எதுவும் நம்ம இங்கே சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இது நீங்கள் இதில் கோ த்ரூ பண்ணலாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு வேற எதுவும் இங்கே தேவையில்லை. ஸோ அதனால அடுத்து பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் வந்து சிங்கிள் லைன் இந்த டிஃபால்ட் ஸ்டைலே இருக்கட்டும். இதை வச்சு நான் கன்ஃபார்ம் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைட்டில் அப்படின்னு ஒரு ஃபீல்டு வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அது மாதிரி இப்போ டைட்டில் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்னன்னா ப்ரீஃப், அதாவது இங்கே போனீங்கன்னா நம்ம ட்ரிப் பற்றி ஒரு சின்ன குவிக் 2 days ட்ரிப் அந்த மாதிரி மெசேஜ் இருக்குல்ல, ஸோ அது வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு ஒரு ஃபீல்ட் கிரியேட் பண்ணலாம். அது ஆல்மோஸ்ட் நம்ம டைட்டில் மாதிரி தான். இங்கே டெக்ஸ்ட் கொடுக்குறேன். டெக்ஸ்ட்டில் வந்து இப்போ நேமில் வந்து நான் ப்ரீஃப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அதை பற்றி ப்ரீஃபாக, அதை சுருக்கமாக வந்து நம்ம அந்த ட்ரிப் வந்து சொல்கிறது. இது ஷார்ட் டெக்ஸ்ட் இதே இருக்கட்டும். கிரியேட் அண்ட் கான்ஃபிகர். வேலிடேஷனில் இது கண்டிப்பாக இதுவும் ரெக்வயர்ட் ஃபீல்ட் தான். கேரக்டர் கவுண்டர் வந்து நம்ம இங்கே லிமிட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அதனால் அதை அப்படியே விட்டுறேன். அப்பியரன்ஸ் வந்து சிங்கிள் லைன்லேயே இருக்கட்டும். ஸோ கன்ஃபார்ம் கொடுத்துட்றேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்க்ரீன்ஷாட் போகிறேன். நெக்ஸ்ட் நான் வந்து இதுக்கு ஒரு ஸ்லக் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆட் ஃபீல்ட் கொடுக்குறேன். இதில் போயிட்டு அகைன் டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு ஸ்லக் அப்படின்னு கொடுக்குறேன். ஸ்லக்னா என்ன அப்படின்னா இது ஒரு டெக்னிக்கல் டேர்ம் தான், நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கில் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இப்போ எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அமேசான் சைட் வந்து விசிட் பண்ணுறோம்ல, இப்போ amazon.in வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து அந்த வெப்சைட்டோட நேம். அதில் போயிட்டு நம்ம பர்டிகுலராக நீங்கள் கிளாத்திங் வந்து செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் மாதிரி. அதாவது நீங்கள் கிளாத்திங் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த கிளாத்திங் செக்ஷனில் இருக்க பேஜ் வந்து நமக்கு லோட் ஆகும். அதே மாதிரி நீங்கள் ஷூஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணீங்கன்னா /ஷூஸ் அப்படின்னு லோட் ஆகும்ல. இதுதான் வந்து நம்ம கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஸ்லக் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லக்ன்றது ஒரு யூனிக் ஐடென்டிஃபையர் மாதிரி. இப்போ மல்டிபிள் ட்ரிப்ஸ் வந்து நம்ம டேட்டாவில் வந்து ஆட் பண்ணுவோம். நம்ம சிங்கிள் ஐட்டம் மட்டும் செலக்ட் பண்ணணும்னா அதோட நேம் வந்து பாஸ் பண்ணுவோம்ல. ஸோ அதான் வந்து ஸ்லக். ஓகே. ஸோ இப்போ அந்த ஸ்லக் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு ஸ்லக் அப்படின்னு கொடுக்குறேன். கேப்ஸில் கொடுக்குறேன். ஸோ யூனிஃபார்மாக இருக்கும். ஃபீல்ட் ஐடி வந்து ஸ்மாலில் தான் நமக்கு எப்படின்னா கிரியேட் ஆகும். ஸோ ஸ்லக்குன்னு கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் கொடுக்குறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போது வேலிடேஷன் போகிறேன். வேலிடேஷனில் ஸ்லக் வந்து ரெக்வயர்ட் ஃபீல்டு.
ஸ்லக் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கிரியேட் ஆகும். நம்ம போய் ஸ்லக் கிரியேட் பண்ண மாட்டோம். ஸோ நம்ம டேட்டா கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்வயர்ட் ஃபீல்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஆனா நம்ம கிரியேட் பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்லக் வந்து கிரியேட் ஆகும். தென் யூனிக் ஃபீல்டா இருக்கணும். ஏன்னா கண்டிப்பா வந்து இப்ப நம்ம ஒவ்வொரு ட்ரிப் வந்து பண்றோம் அப்படின்னா, ஒவ்வொரு ட்ரிப்பும் யூனிக்கா இருந்தா தான் நம்ம அத கிளிக் பண்றப்போ பர்ட்டிகுலர் அந்த ட்ரிப்போட டீடைல்ஸ் மட்டும் ரிட்ரைவ் பண்ண முடியும். ஸோ நான் யூனிக் ஃபீல்ட் குடுத்துர்றேன். மேட்ச் அ ஸ்பெசிஃபிக் பர்டன் அப்படின்னு இருக்கு. இது வந்து நமக்கு மேண்டேட்டரி. ஸ்லக்ல வந்து மேண்டேட்டரி. நீங்க பார்க்குற எல்லா வெப்சைட்லயுமே ஸ்லக் இருக்கும். அதாவது ஸ்லக்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது தான். ஸ்லாஷ் நீங்க என்ன இன்ஃபர்மேஷன் குடுப்பீங்களோ அதான் ஸ்லக். ஸ்லக் வந்து கிரியேட் பண்ணும்போது இப்ப நான் ஸ்லக் ரெஜெக்ட்ஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ரெஜெக்ட்ஸ்னா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் உங்களுக்கு தெரியும்ல. கம்ப்யூட்டர் புரோகிராமிங்ல எல்லா லாங்குவேஜ்லயுமே ரெஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ ஸ்லக்குன்னு ஒரு டிஃபால்ட்டா ஒரு ரெஜெக்ட்ஸ் இருக்கு. இப்போ நீங்க ஸ்லக் ரெஜெக்ட்ஸ் அப்படின்னு கூகுள்ல போட்டாலே ஃபர்ஸ்ட் சைட் வரும். நம்ம ரெகுலர் எக்ஸ்பிரஷன்லாம் வேணும்னா இங்க இருந்து வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஸோ ஸ்லக்குக்கு அப்படின்னு இருக்க டிஃபால்ட் ரிஜெக்ட்ஸ் இது வந்து யூனிவர்சல் ஸ்டாண்டர்ட் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எந்த ப்ராஜெக்ட் வந்து ஒர்க் பண்ணாலும் ஸ்லக்னா இந்த மாதிரி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பேசிக்கா வந்து யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான கஸ்டமைஸ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா பர்டிகுலர் ஃபார்மட்ல தான் நமக்கு வந்து ஸ்லக் வந்து கிரியேட் பண்ணும். ஸோ இப்போதைக்கு நீங்க இது காப்பி பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து நம்ம டேட்டா கிரியேட் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். பட் இது வந்து தெரிஞ்சுக்கோங்க யூனிவர்சலாவே ஸ்லக் வந்து இந்த மாதிரி ஒரு ரெகுலர் எக்ஸ்பிரஷன் தான் வந்து யூஸ் பண்ணும். ஸோ இப்போ காப்பி பண்ணியிருக்கேங்க. இந்த லிங்க் வந்து நான் உங்களுக்கு இதுல ஆட் பண்றேன் டிஸ்கிரிப்ஷன்ல. பட் எனிவே நீங்க கூகுள் பண்ணாலே ஃபர்ஸ்ட் இதுதான் வரும். இந்த வெப்சைட் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க நீங்க. ஃபியூச்சர்ல ரெகுலர் எக்ஸ்பிரஷன் எங்க தேவை அப்படின்னாலும் நீங்க இங்க வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ போயிட்டு இங்க வந்திருக்க இந்த பர்டன் எடுத்து அப்படியே நான் இங்க குடுத்துக்கிறேன். கஸ்டம் பர்டன் வந்து இருக்குல்ல மேட்ச் ஸ்பெசிஃபிக் பர்டன். அது வந்து குடுத்துக்கிறேன். பட் இத பத்தி நீங்க வொரி பண்ண வேண்டியதில்ல. ஸ்லக் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காவே கிரியேட் ஆயிடும். ஸோ அப்பியரன்ஸ் பார்த்தீங்கன்னா, அப்பியரன்ஸ் வந்து இங்க ஸ்லக்ன்னு இருக்குல்ல. ஸோ ஸ்லக் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்லக் செலக்ட் பண்ணியிருக்கோம். கன்ஃபர்ம் குடுத்துர்றேன். இப்ப ஸ்லக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இப்ப 3 ஃபீல்ட்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். டைட்டில், பிரீஃப் அண்ட் ஸ்லக். அடுத்து நமக்கு என்ன தேவை அப்டின்னா, இந்த இமேஜ் இருக்குல்ல. ஸோ நம்ம 2 இமேஜ் வந்து யூஸ் பண்றோம். தம்ப்நெயில்க்கு ஒரு இமேஜ் யூஸ் பண்றோம். அது மாரி கன்டென்ட்க்கு ஒரு இமேஜ் யூஸ் பண்றோம். ஸோ இந்த 2 ஃபீல்டும் கிரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து மீடியா இருக்கு. ஸோ மீடியான்ற டேட்டா டைப் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணலாம். போயிட்டு தம்ப்நெயில் குடுக்குறேன். ஒன் ஃபைல் கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் குடுக்குறேன். வேலிடேஷன்ல ரெக்வயர்ட் ஃபீல்ட். அது மாரி அக்செப்ட் ஒன்லி ஸ்பெசிஃபிக் ஃபைல் சைஸ் இது நமக்கு தேவையில்ல. ஃபைல் டைப்ல போயிட்டு நம்ம இமேஜ்ன்னு செலக்ட் பண்றோம். ஏன்னா நம்ம இமேஜ் மட்டும் தான் அக்செப்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ டிஃபால்ட் வேல்யூ எதுவும் தேவையில்ல. அப்பியரன்ஸ்லாம் எதுவும் சேஞ்ச் பண்ணல. இப்போ தம்ப்நெயில் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, உள்ள கன்டென்ட்க்கு நம்ம இமேஜ் காமிக்கிறோம். ஸோ ஆட் ஃபீல்ட் குடுக்குறேன். மீடியா இங்க போயிட்டு கன்டென்ட் இமேஜ் அப்படின்னு ஆட் பண்றேன். ஸோ இங்க நெக்ஸ்ட் கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் குடுக்குறேன். வேலிடேஷன்ல நம்ம அங்க என்ன குடுத்தோமோ அதேதான். ரெக்வயர்ட் ஃபீல்ட், ஃபைல் டைப்ல இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்ல. கன்ஃபர்ம் குடுத்துர்றேன். ஓகே. இப்போ இமேஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீன்ஷாட் போடுறேன். இங்க வந்து அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு குடுத்துருக்கோம். அட்ராக்ஷன்ஸ்னா நம்ம அந்த டூர்ல அந்த ஒரு ட்ரிப் போறோம் அப்படின்னா, அங்க என்னென்ன முக்கியமான பிளேஸஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் வந்து குடுக்க போறோம். ஸோ இங்க போயிட்டு அட்ராக்ஷன் டெக்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அட்ராக்ஷன்ஸ் இத வந்து லிஸ்ட்டா வந்து வச்சுக்கிறோம். ஏன்னா மல்டிபிள் ஐட்டம்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு தேவையான மாரி நம்ம லிஸ்ட்டா வந்து குடுத்துடுறோம். வேலிடேஷன்ல இது வந்து ரெக்வயர்ட் ஃபீல்ட் குடுத்துர்றேன். வேற எதுவும் நமக்கு இங்க ஸ்பெசிஃபிக்கா செலக்ட் பண்ற மாரி எதுவும் இல்ல. அப்பியரன்ஸ்ல வந்து ஓகே. இப்போதைக்கு டாக் இருக்கட்டும். நமக்கு தேவைன்னா அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கன்ஃபர்ம் குடுத்துர்றேன். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபைனலா இங்க டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்ணோம்ல. கன்டென்ட் கீழ வந்து இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து ஃபீல்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்ம கன்டென்ட் குடுக்கும்போது நம்ம நெறைய டீடைல்ஸ் குடுப்போம். பட் டைட்டில் எதுனா வந்து கண்டிப்பா டெக்ஸ்ட்ல தான் இருக்கும். கன்டென்ட் இருக்கும்போது நம்ம அங்க ஒரு URL குடுக்கலாம். மீன்ஸ் இப்ப நீங்க ஒரு ஒரு ட்ரிப்போட டிஸ்கிரிப்ஷன் எழுதுனீங்கன்னா, இந்த ஹோட்டல்ல ஸ்டே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆம் இது எழுதுவோம். நம்ம அதோட வெப்சைட் லிங்க் இந்த மாரி குடுப்போம்ல. ஸோ அப்ப கன்டென்ட்ல வந்து என்ன வேணா இருக்கலாம். அதனால வந்து நான் இங்க போயிட்டு ரிச் டெக்ஸ்ட்னா என்னன்னா, நம்ம எல்லா ஃபார்மட்டும் சப்போர்ட் பண்ணும். இப்ப நம்ம எழுதுற கன்டென்ட்குள்ள லிங்க் இருக்கு அப்படின்னா, அந்த லிங்க் வந்து வொர்க் ஆகும். ஆட்டோமேட்டிக்கா வந்து வொர்க் ஆகும். இதே இது நம்ம டிஃபால்ட்டா வந்து ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல வந்து லோட் பண்றோம் அப்படின்னா, லிங்க் வந்து கிளிக் பண்ணா வொர்க் ஆகாது. கிளிக்கபிளா இருக்காது. ஸோ ரிச் டெக்ஸ்ட் அப்படின்றது எல்லா ஃபார்மட்டுமே வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ அதனால இவ்வளவு நேரம் நம்ம டெக்ஸ்ட் செலக்ட் பண்ணோம்ல. இப்ப இது வந்து ரிச் டெக்ஸ்ட்ல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம்.
செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நான் டெஸ்கிரிப்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபார்மட்டிங் ஆப்ஷன்ஸ், அதாவது டெக்ஸ்ட் வந்து இதில் எந்த எந்த மாதிரி ஃபார்மட்டில் இருந்தாலும் புல்லட்ஸாக இருந்தால் எது இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணிக்கும். நம்ம இந்த ஃபீல்டு ரிச் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறப்போ எல்லாமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கும். இருந்தாலும் வந்து நான் H1 H2 H3லாம் வந்து அன்செக் பண்ணிடுறேன். இப்போ இதெல்லாம் வந்து சப்போர்ட்டட் ஆப்ஷன்ஸ். நான் அதுலேருந்து H1 H2 H3 H4லாம் ரிமூவ் பண்ணுறேன். இதை ஏன் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த இந்த ஃபீல்ட்ஸ்லாம் அலோவ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் ஆல்ரெடி வந்து இதுக்கு டைட்டில் வந்து கண்டென்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். அது வந்து ஸ்மாலா இந்த ஃபாண்ட்ல வந்து இருக்கு. நான் இங்க வந்து H1 அலோவ் பண்ணேன் அப்படின்னா இந்த டைட்டிலை விட உள்ள இருக்க கண்டென்ட்டோட ஃபாண்ட் வந்து ரொம்ப பெருசா இருக்கும். அது வந்து நம்ம என்ன சொல்றது, லுக் அண்ட் ஃபீல் வந்து கரெக்டா இருக்காது. ஸோ அதனால நான் கண்டென்ட் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். H1 H2 H3 H4லாம் வந்து அந்த கண்டென்ட்ல இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். ஸோ தட் நம்ம கண்டென்ட் ஆட் பண்ணும்போது அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு நான் ஆட் பண்ணும்போது நல்லா புரியும். இப்போதைக்கு நான் என்ன என்ன பண்றேன்னா இந்த கண்டென்ட் இதெல்லாம் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். இதெல்லாம் வந்து தேவையில்ல. H1 H2 H3 H4லாம் தேவையில்ல அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்றேன். அதே மாதிரி லிங்க் டு அசர்ட் அப்படின்னு இருக்கு. இதையும் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். அசர்ட்ஸ் எதுவும் ஆட் பண்ண முடியாத மாதிரி வச்சிடுறேன். ஏன்னா நம்ம அதை ஆட் பண்றோம் அப்படின்னா யூஐல நம்ம கோட்ல எழுதும்போது Next.jsல எழுதும்போது அங்கே சப்போர்ட் பண்ற மாதிரி ஆட் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு நான் இந்த லிங்க் டு அசர்ட் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். வேலிடேஷன்ல எந்த வேலிடேஷனும் பண்ணல. எல்லா டிஃபால்ட் வேல்யூவே இருக்கட்டும். ஸோ அப்பியரன்ஸ்ல ரிச் டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டேட்டா டைப், அதாவது நம்ம டேபிள் ஜென்ரலாக வந்து டேட்டா பேஸில் வந்து டேபிள் கிரியேட் பண்ணுவோம்ல, காலம்ஸ் வந்து கொடுப்போம்ல, அது மாதிரி நம்ம காலம்ஸ் கொடுத்து அது அந்த காலம்ஸில் டிஃபால்ட்டாக நம்ம வேலிடேஷன்ஸ் ஆட் பண்ணுவோம்ல, அது மாதிரி வந்து வேலிடேஷன் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் சேவ் கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ட்ரிப்ஸ் அப்படின்னு ஒரு மாடல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இனிமே நம்ம வந்து இதில் போயிட்டு டேட்டாவை ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து என்னன்னா நமக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஜேசன் ப்ரிவியூ இருக்குல்ல, ஸோ இது மாதிரி தான் வந்து நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் போயிட்டு இனிமேல் நம்ம தேவையான டேட்டா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேட்டா ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இமேஜஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மீடியா இருக்கு, ஸோ நம்ம மீடியா கிளிக் பண்ணோம்னா இங்கே போயிட்டு இமேஜஸ் ஆட் பண்ணலாம். ஏன்னா இந்த அப்ளிகேஷன் நம்ம நிறைய இமேஜஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த இமேஜஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட இது இருக்கு, கிட்டப் இருக்கு, சேனலோட கிட்டப்ல போயிட்டு இங்கே மெயின் இருக்குல்ல, மெயின் பிரான்ச்சில் இப்போ இது தேர்ட் வீடியோ, ஸோ வீடியோ 03 அப்படின்னு செலக்ட் பண்ணிங்கன்னா நான் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்காக அசர்ட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அசர்ட்ஸ் வந்து இருக்குது. நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது வந்து இருக்குது. நம்ம இப்போதைக்கு கோட் பேஸில் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்காக மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம எதுவுமே லோக்கல் இமேஜ் வச்சு இங்கே இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இங்கே போயிட்டு இந்த வீடியோ 03ன்ற பிரான்ச்ல இருந்து இங்கே போயிட்டு வந்து பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 8 வரைக்கும் இருக்குல்ல, இது வந்து தம்ப்நெயிலுக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இங்கே வந்து சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அப்போதான் வந்து நம்ம கரெக்டாக வரும். நம்ம டைமென்ஷன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதனால கொஞ்சம் சின்னதாக இருக்க இமேஜஸ் வந்து தம்ப்நெயிலுக்கு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். அது மாதிரி பாடி அப்படின்னு கொடுக்குறதா கண்டென்ட்ல வர்றதுக்கு தேவையான மாதிரி இமேஜ் வந்து டைமென்ஷன் வந்து கரெக்டாக வர மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எதர் இங்கேருந்தும் எடுக்கலாம். இப்போ நான் இந்த இமேஜஸ்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த சைட்ல இருந்து தான் எடுத்திருக்கேன். பெக்சல்ஸ்னு ஒரு சைட் இருக்கும். ஸோ இதில் போனீங்கன்னா வந்து ஃப்ரீயாக இமேஜஸ் வந்து எடுத்துக்கலாம். ஹெச்டி இமேஜஸ் இருக்கும். ஸோ நமக்கு தேவையான டைமென்ஷன்ஸ் கொடுத்து இங்கேருந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்கேருந்து தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எதர் நம்மளோட கிட்டப், நான் இந்த லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இது எல்லா வீடியோஸ்லையும் இருக்குது. நான் டெஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் போயிட்டு வீடியோ 03ன்ற பிரான்ச்லேருந்து அசட்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணலாம். இல்லை வந்து டேரெக்டாக வந்து பெக்சல்ஸ் வெப்சைட்டில் போய் எடுக்கலாம். இல்லை இது மாதிரி நிறையா ஹெச்டி இமேஜஸ் இருக்க வெப்சைட்ஸ், ஃப்ரீ வெப்சைட்ஸ் நிறையா இருக்குது. நீங்கள் அங்கேருந்து எடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போது இங்கே போகிறேன். கண்டென்ட்ஃபுல் போயிட்டு இங்கே மீடியா இருக்குது, ஆட் அசெட் கொடுக்குறேன். இப்போ என்னோட இதில் வந்து நான் லோக்கலில் வந்து வச்சுருக்கேன். ஸோ அந்த அசெட்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ சிங்கிள் அசெட், மல்டிபிள் அசெட்ஸ் இருக்குது. நான் மல்டிபிள் அசெட்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் அ ஃபைல் டு அப்லோடில் இப்போது இந்த ஃபோல்டரில் வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணால் எனக்கு எல்லா இமேஜஸும் வந்து வந்துச்சு. இங்கேருந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இப்போ இமேஜஸ் வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் ஆட் பண்ண அசெட்ஸ்லாம் இங்கே டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ இமேஜஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. நீங்கள் இங்கே போயிட்டு இது செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் மேலே செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க, எல்லாமே செலக்ட் ஆகிடும். செலக்ட் பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படின்னு கொடுக்கணும். நம்ம பப்ளிஷ் பண்ணுற இமேஜஸ் தான் வந்து கண்டென்ட்ல வந்து ஆட் பண்ண முடியும். ஓகே, இப்போ எல்லா இமேஜஸும் வந்து பப்ளிஷ்னு வந்துருச்சு. ஸோ இப்போ போயிட்டு இப்போ நமக்கு என்னென்னா மாடல் கிரியேட் பண்ணிட்டோம். இங்கே வந்து இமேஜஸ் வந்து ஆட் பண்ணிட்டோம்.
போய் கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கோம்ல, இந்த ஸ்ட்ரக்சர்ல போயிட்டு இனிமேல் டேட்டா ஆட் பண்ண போறோம். ஸோ இப்போ ஆட் என்ட்ரி கொடுக்குறேன். ஸோ ஆட் என்ட்ரி கொடுத்தா டைட்டில் வந்து கொடுக்கணும். நான் இங்க வீக்கெண்ட் ட்ரிப் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த டைட்டில் எல்லாமே நம்ம சாம்பிள் கண்டென்ட் தான் ஆட் பண்றோம். நீங்க உங்களுக்கு தேவையானதும் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க பிரீஃப்ல a quick 2 days trip அப்படின்னு கொடுக்குறேன். தென் ஸ்லக் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வீக்கெண்ட் ட்ரிப் கொடுத்தோம்ல, அதுக்கேற்ற ஸ்லக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம அங்கே வந்து செட்டிங்ஸ் வந்து பண்ணும் போதே வந்து ஸ்லக் அப்படின்னு டைப் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து கிரியேட் ஆயிடும். இப்போ நம்ம கிரியேட் பண்ற இந்த என்ட்ரிக்கு இதுதான் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். வீக்கெண்ட் ட்ரிப் அப்படின்னு இருக்குல்ல, இதுதான் வந்து யூனிக் ஐடென்டிஃபையர். ஓகே. ஸோ இப்போ தம்ப்நெயில் ஆட் பண்ணணும். ஸோ இப்போ ஆட் எக்ஸிஸ்டிங் மீடியா செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு நான் தனியாக வச்சிருக்கேன். தம்ப்நெயிலுக்கு வந்து ஏன்னா அந்த டைமென்ஷன் வந்து கரெக்டாக வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன். தென் திரும்ப ஆட் எக்ஸிஸ்டிங் மீடியா இங்கே ஹவர் பண்ணிங்கன்னா பாடி அப்படின்னு வரும். ஸோ அதில் இருக்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அது செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அட்ராக்ஷன்ஸ் அப்படின்னா இங்கே நம்ம கொடுக்குற வேல்யூ தான். ஸோ இங்கே வந்து நேச்சுரல் கொடுத்துக்கிறேன். ஹைக்கிங். ஓகே. ஸோ இதெல்லாம் சாம்பிள் வேல்யூஸ் தான். நீங்கள் உங்களுக்கு தேவையான வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிச் டெக்ஸ்ட். ரிச் டெக்ஸ்ட்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா ஃபார்மட்டும் சப்போர்ட் பண்ணுறது தான் ரிச் டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு சாம்பிள் ரிச் டெக்ஸ்ட் வந்து தேவை. நான் இங்கே போயிட்டு கூகுள் ஆல்ரெடி இதை எடுத்து வச்சிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் கூகுள் பண்ணால் ரிச் டெக்ஸ்ட் அப்படின்னு கூகுள் பண்ணவே வரும். ஸோ சாம்பிள் கண்டென்ட் தான் நான் அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணால் இப்போ இன்கேஸ் நம்ம வந்து H1 H2லாம் ரிமூவ் பண்ணோம்ல, இன்கேஸ் ஏதாவது H1 H2ல இருக்கு அப்படின்னா நமக்கு வந்து இங்க எரர் காமிக்கும். நம்ம அதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா இப்போ ஹெட்டிங் 2 அப்படின்னு காமிக்குதுல்ல. ஸோ நான் இங்க போயிட்டு அதுக்கு பதிலாக ஹெட்டிங் 5 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சின்னதாயிடுச்சுல. ஸோ அதே மாதிரி இங்க போயிட்டு ஹெட்டிங் 5 அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கு. இதையும் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சாரி, ஹெட்டிங் 6ன்னு வச்சுக்கிறேன். ஓகே. இப்போ நமக்கு அந்த கீழே இருந்த எரர் வந்து போயிடுச்சு. ஓகே. நம்ம இப்போ கண்டென்ட் வந்து எல்லாமே ஆனோடனே பப்ளிஷ் அப்படின்ற பட்டன் வந்து நமக்கு எனேபிள் ஆயிடும். ஸோ பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ பப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ போனீங்கன்னா நம்ம கண்டென்ட்ல போனீங்கன்னா ஒரு என்ட்ரி வந்து ஆட் ஆயிருக்கும். வீக்கெண்ட் ட்ரிப் வந்து ஆட் ஆயிருக்குல்ல. ஸோ அது மாதிரி இன்னும் ஒரு என்ட்ரி மட்டும் ஆட் பண்ணலாம். மிச்சம் வந்து நீங்க இதாவே ஆட் பண்ணலாம். இப்போ சம்மர் ட்ரிப் அப்படின்னு ஒரு என்ட்ரி ஆட் பண்றேன். ஸோ பிரீஃப்ல 3 days trip to escape from the sun அப்படின்னு ஆட் பண்றேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்லக் வந்து ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ ஆட் எக்ஸிஸ்டிங் மீடியா கொடுக்குறேன். இங்கே போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். திரும்ப இங்கேயும் ஆட் எக்ஸிஸ்டிங் மீடியா கொடுக்குறேன். பாடியில் நீங்கள் ஹவர் பண்ணிங்கன்னா பாடின்னு காமிக்கும். ஸோ அது செலக்ட் பண்ணிக்கிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான டைமென்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ இப்போதைக்கு இதே செலக்ட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லாம் சாம்பிள் டேட்டா தான் கொடுக்குறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஹெரிட்டேஜ் ஸோ இது வந்து இப்போதைக்கு ப்ரீவியஸாக நம்ம காப்பி பண்ணலாம். அந்த டெக்ஸ்ட்டே வந்து கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு நீங்கள் இங்கேயும் வந்து நீங்கள் உங்களுக்கு தேவையான டெக்ஸ்ட் வந்து வேறு டெக்ஸ்ட் கொடுக்குறேன்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஹெட்டிங்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணால் நமக்கு ஒர்க் ஆகும். ஓகே. ஸோ நம்ம கொடுத்த எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இந்த இது போயிடும். இப்போ பப்ளிஷ்னு வந்து அந்த பட்டன் வந்து எனேபிள் ஆகும். ஸோ இப்போ இது பப்ளிஷ் பண்ணியாச்சு. கண்டென்ட்ல பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2 இது வந்து கிரியேட் ஆயிடுச்சு. இனிமேல் பார்த்தீங்கன்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 or 4 தேவை. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. மீன்ஸ் இப்போ உங்களுக்கு அந்த ஸ்டெப்ஸ்லாம் தெரியும்ல. ஸோ அதே மாதிரி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இது இப்போ கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து இப்போ டேட்டா வந்து கம்ப்ளீட்டாக அவைலபிள். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி நம்ம டேட்டா ஃபெச் பண்ணி நம்ம அங்கே ஷோ பண்ணுறது அப்ளிகேஷனில் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.